பிரசிடண்ட் கேட்டீங்களா? அடுத்த கேப்டன் நான் தான். ஏய் ஃபைனலுக்கே நான் தான் கேப்டன். என்னடா சொல்ற? ஃபைனலுக்கு இன்னும் ஒரு நாள் தான்டா இருக்கு. எப்படி ஒன்னையவன்டா கேப்டனா போட்டது? என்ன தெரியாதா உங்களுக்கு? நீங்க சரியா பண்ணலையாமே. நான் என்னடா பண்ணல? டேய் இதுக்கு மேல ஒருத்தனால எதுவுமே பண்ண முடியாது. என்ன 13 மேட்ச் ஆ டாஸே ஜெயிக்கல. டாஸ் ஜெயிக்கல, மேட்ச் ஜெயிச்சோம்ல. மேட்ச்ல என்ன லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சா 50 அடிக்கல, ரன்னும் அடிக்கல. டேய் என்னடா பேசுறீங்க? டேய் உசுரை கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கேன்டா. என் பர்சனல் ஸ்கோரை விட இந்தியா ஜெயிக்கணும்ன்றதுக்காக விளையாண்டுகிட்டு இருக்கேன்டா. சொல்லுங்க சொல்லுங்க. என்னமோ சொல்லிட்டு இதுக்கு இருக்கீங்க. மேல என்னால முடியாதுடா. எப்படியோ செமிஸ்ல பாத்தீங்க, ஏதாச்சும் ஒரு ரன் அடிச்சிருக்கலாம். ஏன்? கரெக்டான கேள்வி. செமிஸ்ல நீ அனலிட்டிக்ஸ் எடுத்து பாரு. சரி. செமிஸ்ல தோத்த டீம்ல உள்ள எல்லா கேப்டனுமே 50 அடிச்சிருக்காங்க. சோ நானும் 50 எடுத்தேன்னா நம்ம நேரம் ஃபைனலுக்குள்ள போயிருக்க முடியுமா? அதனாலதான் நான் 50 எடுக்கல. இருந்தாலுமே நீங்க சரியா பண்ணல. 13 லாஸ் டாஸ்ல. அதனால நாளைக்கு ஃபைனல் என்ன பண்றீங்கன்னா தோக்குறீங்க. நீங்க டாஸ தோக்கவா மேட்ச தோக்கவா? டாஸ தோக்குறீங்க, மேட்ச் நாங்க ஜெயிக்கிறோம். ஒருவேளை டாஸ் மட்டும் ஜெயிச்சீங்கன்னா அவ்வளவுதான். நீ கேப்டன் ஆயிடுவ. எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வைக்கிறேன். இந்த டாஸுக்கு நான் என்ன பிராக்டிஸ் ஆனா பண்ண முடியும்? என்னமோ நான் தான் டாஸ் வேணும்னுக்குனே தோக்குற மாதிரி அவங்க போடுறது அது விழுகுது. இதுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவனை சொல்லணும்டா.